ஜனாதிபதி அவர்களின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் வரலாற்றிலே அரசு சேவை ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அவருடைய சம்பள பிரச்சனையை ஆராய்வதற்கான ஒரு தேசிய மட்டத்திலான ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற அரசாங்க ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் மிகவும் சந்தோஷமடைவார்கள். என்று சொன்னால் நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் இடையிலே மிக ஏற்றத்தாழ்வான ஒரு சம்பள அளவு திட்டம் அதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் 15 பேர் கொண்ட குழு என்று அமைத்துள்ளார்கள். அதனுடைய ஆரம்ப விழா தான் இன்று நடைபெற்றது. உண்மையிலே நாட்டினுடைய அபிவிருத்திக்கு ஓய்வூதியர்கள் விசேடமாக அரசாங்க ஊழியர்கள் பங்களித்திருக்கின்ற விதம் பாராட்டுக்குரியது. அதனை ஜனாதிபதி உணர்ந்து இந்த ஒரு சங்கத்தை, இந்த சபையை உருவாக்கி இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எதிர்காலத்திலே நாங்கள் நாட்டிலே இருக்கின்ற ஒரு 13 லட்சம் அரசாங்க ஊழியர்கள், 7,50,000 ஓய்வூதியர்கள், அவருடைய அத்தனை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த ஆணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றவர் ஒரு சிரேஷ்ட ஓய்வு பெற்ற ஒரு இலங்கை நிர்வாக சபை அதிகாரி. அவரோடு சேர்ந்து இந்த கமிஷனிலே வரக்கூடிய 15 பேர் இருக்கின்றோம். பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இந்த இதில் இருக்கின்றார்கள். கல்வித்துறையை பொறுத்த மட்டும் நான் மட்டும் இந்த குழுவிலே உள்ளடக்கப்பட்டுள்ளேன். நான் நினைக்கிறேன் எதிர்காலத்திலே கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் என்னிடம் நிறைய விடயங்களை எதிர்பார்ப்பார்கள் சொல்லி நிச்சயமாக அதை நிவர்த்தி செய்வோம். ஏற்கனவே நாங்கள் இந்த ஆணைக்குழுவுக்கு தொழிற்சங்கங்கள், தனிப்பட்ட நபர்கள், சங்கங்கள் யாவற்றிலிருந்து கருத்துக்களை கேட்பதற்காக எதிர்வரும் 7ஆம் தேதி நாட்டில் உள்ள தேசிய பத்திரிகைகள் அனைத்திலுமே ஒரு விளம்பரம் போடப்படுகின்றது. அந்த விளம்பரத்தை அவதானித்து அதற்கேற்ற விதத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பங்களை பொறுத்து தொகுத்து அவற்றிலுள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்து நாங்கள் ஜனாதிபதிக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் முதலில் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்படும். பின்னர் முழுமையான அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும். ஒரு வருட காலம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே நாங்கள் இந்த விடயத்தை முடிக்கலாம் என எதிர்பார்க்கிறோம். The Pioneer News website is based in Sri Lanka.